மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் சந்திரன் விளையாடிட்டு இருக்கிறாரு. அதனால் மனம் நல்லாயிருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உடல் வளம் நல்லாயிருக்கும், ப்ராப்ளம் இல்லை. நல்ல தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களோட பழைய கால நண்பர்களை சந்தித்து உரையாடி ஃபோன்லேயோ அல்லது சமயத்தில் நேர்லேயோ பார்த்து குடும்பத்தோடு அவங்க வீட்டுக்கு போயோ இல்லை அவங்கள உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டோ உணவு அருந்தி மகிழ்ச்சியான நாள். பட் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஆரோக்கியம்னா என்ன, ஒரே நாளில் எதுவும் கெட்டு போயிடாது. என்ன, அதிகப்படியான எந்த விஷயமுமே உணவோ அல்லது குளிர்பானங்களோ அல்லது வேறு எதுவுமோ வாயால் உட்கொள்ளக்கூடிய விஷயங்களில் இன்று அதீத கவனம் தேவை. ஸோ சாப்பிட்றதுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் சாப்பிடுவீங்கன்னா அதோட இது திருப்தியாக நிறுத்திக்கிங்க. இன்னும் ஜாஸ்தியாக சாப்பிட்டுட்டு டைஜஷன் ப்ராப்ளம் அப்படி இப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. இதுதான் ஆரோக்கியம், வேற ஒன்றும் இல்லை. நிதி நல்லா இருக்குது. ஸோ இன்று பொதுவான பலன்கள் 62. காரணம் மன மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு. அண்டு வேலை அண்டு வாட் இஸ் தட் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டுமே நார்மலாக போகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு நிதி நல்லாவே இருக்குது. எல்லாம் கை நிறைய வரும், கை நிறைய செலவுகளும் இருக்கும். சந்தோஷத்துக்காக, கேளிக்கைக்காக, மகிழ்ச்சிக்காக, உணவுக்காக செலவு பண்ணுவீங்க. ஆரோக்கியம்தான் நான் சொன்னேன். ஸோ டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லிமிட்டை தாண்டி பண்ணாதீங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்கள், இன்று நல்ல நாள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வரவு வரும்போதே செலவு ஒன்று ரெடியாக காத்துன்ருக்கும். அதுதான், அது உங்களுக்கு நல்லாவும் தெரியும். இன்றைக்கி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு வருமானத்துக்கு குறைவும் இருக்காது. வரவு செலவு தான். இன்றைக்கி காலையில் வரும், மதியம் போகும், மாலை வரும், இரவு போகும். அந்த மாதிரி இன்றைக்கி மெயினாக பெண்களுக்குன்னா வீட்டில் இருந்து ஒரு வீட்டு தலைவியாகவே இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்னா இன்றைக்கி சமையல் வேலை ஜாஸ்தியாக வரும். உங்களுக்கு குழந்தைகளோ கணவனோ மாமியாரோ மாமனாரோ வேறு யாரோ இன்றைக்கி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆசையாக கேட்பாங்க. உங்களால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பீங்க. நிறையா சமைச்சு இன்னும் அதிகமான வகை சமையல்கள்லாம் செஞ்சு கொஞ்சம் கலைச்சிருவீங்க. ஆனாலும் இது ஒரு சுகமான அனுபவம். எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க, எல்லாருமே உங்கள் கையில் சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட் அண்டு புண்ணியம். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கும் அப்புறமாக உடல் ஆரோக்கியம்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். ஒன்றும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எந்த விஷயங்களும் இல்லை. ஸோ இன்றைக்கி பொதுவான பலன் 48 புள்ளிகள், நிதி நிலைமை 52 புள்ளிகள், நல்லாவே இருக்குது. அதுக்கும் அப்புறமாக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இந்த தொழில் வேலைக்கு போகிறவங்க அவங்க பாட்டு நார்மலாக போயிட்டு நார்மலாக வந்துடுவாங்க. வேலைக்கு போகிறவங்க இன்று ஒரு சின்ன பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க. இன்றைக்கி என்னமோ வீடு வான்னு சொல்லும், வந்துடுவாங்க. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாங்க. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கி ஒரு கெட்டவன் உங்களை இடமிருந்து விலகி மறைந்து செல்லக்கூடிய ஒரு நாள். நான் ஏன் கெட்டவன்னு சொல்கிறேன்? உங்களுடைய வளர்ச்சியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதால், உங்களுடைய ஒரு தோல்வியில் சந்தோஷப்படும் ஒரு ஆள், ஒரு ஜென்மா. அந்த மாதிரி ஒருத்தர் உங்களை விட்டு விலகி போவார். அதாவது அவர் மரணம் அடைய மாட்டார், பட் உங்கள் ஊரை விட்டு, உங்கள் பார்வையை விட்டு, இல்லை உங்களோட தகவல் எல்லைக்கு அந்தாண்ட போயிடுவார், ஏதாவது ரொம்ப தூரத்துக்கு. அதனால் அவருடைய கண் திருஷ்டி, அவருடைய ஒரு பார்வை, அவரை பற்றின எண்ணங்களே உங்களுக்கு எரிச்சலாகவும் சிறிது பயமாக கூட இருக்கும். இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஸோ சந்தோஷமாக இருங்க. இன்னிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்லா இன்னும் வேகமாக தான் வரும். நிதி நிலைமை நல்லாவே இருக்குது. வருமானம்லாம் நல்ல கை நிறைய வரும் எல்லாருக்குமே. அப்புறம் பெண்களுக்கும் நல்ல நாள்.
இன்று ஒரு மகிழ்வான நாள். கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, குழந்தைகளோட நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஸோ பொதுவான பலன் 62 புள்ளிகள். உங்களுடைய நிதி நிலைமை 61 புள்ளிகள். தொழில் பலம் 48. அப்புறம் ஆரோக்கியம் 75%. நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இன்றைக்கி நாள் இருக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பான கர்ஜனை டிவி நேயர்களுக்கு என்னுடைய மதிப்பு மிகுந்த வணக்கங்கள். இது ரொம்ப நாள் பிளான் தான். இந்த டிவி, இந்த யூடியூப் ஆரம்பிக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கலை, அது பொக்கிஷமான கலை. அதனால் சமுதாயத்திற்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு, என்னை தேடி வருபவர்களுக்கு நல்லதாக ஒரு சேவை செய்யணுங்கிற மனப்பான்மையில் இருந்தேன். அது இந்த காலத்து லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்ஸு, சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், இது மூலமாலாம் ஒரு யூடியூப் அப்படின்னு ஆரம்பித்து அதை ஷூட் பண்ணி அதை நம்ம கரெக்டாக சொல்லின்னு இருக்கோம். நேயர்கள்கிட்டேருந்து தகவல் நல்ல விதமாக வருது, ஃபீட்பேக் நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்குது. ஸோ என்னுடைய ஒரு பிரார்த்தனை என்ன அப்படின்னா, நான் என்ன பலன் சொன்னாலும் ஒரு ஜோதிடருக்கு அது ஜஸ்ட் பலன் தான். ஆனால் அதை கேட்குறவங்களுக்கு சில பேருக்கு சில பலன்கள் சாதகமாக இருக்கும், சில பலன்கள் பாதகமாக இருக்கும், சில பலன்கள் உறுத்தலாக இருக்கும், வேதனையாக இருக்கும். ஆனால் அது யார்கிட்டேருந்து வருது அப்படின்னாக்கா எல்லா கிரகங்கள்கிட்டேருந்தும் வருது. அதை மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய வேலை மட்டும்தான் ஒரு ஜோதிடரோட வேலை. அதை நான் நினைக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சிறப்பாக பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. அதனால் சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் இந்த நாள் எப்பயுமே எல்லா நாளும் கார்த்தால நான் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணும் பொழுது இன்றைக்கு சர்வ லோக ஜனா சுகினோ பவந்து, அது என்னோடய பிரார்த்தனைகளில் ரொம்ப முக்கியமானது. எல்லா ஜனங்களும், எல்லா உயிரினங்களும், பசு மாடுகள், பசுக்கள், கன்றுகள், சின்னஞ்சிறு குழந்தைகள், அந்த மாதிரி வயதானவர்கள் எல்லாருமே நல்ல பூர்ண ஆரோக்கியத்தோட, மன மகிழ்ச்சியோட, நிம்மதியோட, மன அமைதியோடு இருக்கணும்ட்டு இந்த பிரபஞ்சத்தையும் இதை காத்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஈசன் திருவடிகளை பற்றி வணங்கி என்னுடைய பிரார்த்தனைகளை உங்களுக்காக நான் செய்கின்றேன். எல்லாருக்கும் நமஸ்காரம்.